ஒன்றிய அரசு நிதியை வழங்காததால் தமிழ்நாடு அரசின் நிதி நிலைமை பாதிப்பு என்ற குற்றச்சாட்டு, சாதிவாரி கணக்கெடுப்பு, மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் போன்ற கோரிக்கைகள் மற்றும் முத்திரை பதித்த திட்டங்கள் போன்றவை ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் RN ரவி உரையாற்ற இருந்தார். ஆனால் அவர் உரையாற்றாமல் வெளியேறிய நிலையில் அந்த உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். தேசிய அளவில் முத்திரை பதித்த பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்திய வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு என்று அந்த உரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் தினம்தோறும் 17.53 லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருவதும், நான் முதல்வன் திட்டத்தால் இதுவரை 2,58,597 மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுமை பெண் திட்டத்தால் 4.25 லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாயும், தமிழ் புதல்வன் திட்டத்தால் 3.52 லட்சம் மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாயும் பெற்றும் பயனடைந்து வருகின்றனர். மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காததை காரணமாக கூறி ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு நிதியையும் விடுவிக்கவில்லை என்று ஆளுநர் உரையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து தமிழ்நாடு அரசே ஒட்டுமொத்த செலவையும் ஏற்க வேண்டியுள்ளதாகவும், இதனால் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் உரையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அண்மையில் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் பெரும் சேதத்தை விளைவித்த பெஞ்சல் புயல் 40 உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதுடன் பொதுமக்களின் சொத்துக்கள் மற்றும் கட்ட அமைப்புகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதால் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து மாநில அரசு கோரியுள்ளவாறு 6,675 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவித்திட வேண்டும். தமிழ்நாடு அரசு அனுப்பியுள்ள மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என ஆளுநர் உரையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்போடு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினையும் ஒன்றிய அரசு உடனே தொடங்க வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை உடனடியாக விடுவித்திடவும், இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் ஒன்றிய அரசை மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மக்களின் 12,80,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2 கோடி பேர் பயனடைந்துள்ளதாகவும் ஆளுநர் உரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டத்தின் மூலம் இதுவரை 3 லட்சத்திற்கும் அதிகமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் 1,15 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, இதுவரை 5.71 கோடிக்கும் அதிகமான கட்டணமில்லா பேருந்து பயணங்களை பெண்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான இறுதி முயற்சியாக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்க உள்ளதாகவும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதை தமிழ்நாடு இலக்காக கொண்டுள்ளது என்று ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.